வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம அம்மாச்சி வைத்தியத்தில் நூட்கோல் சாதம் எப்படி செய்ய இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு என்ன பண்ணுவீங்க? லைக் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகுமா? முதல்ல நூட்கோல் 2 எடுத்துக்கோங்க. அதை பொடி மாஸ்கட்டையில் தோலை நீக்கிட்டு பொடி மாஸ்கட்டையை சீவுங்க. சீவி அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு நம்ம பச்சை மிளகாய் ஒரு 4 அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. பிறகு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அதையும் அரிஞ்சு வச்சுக்கோங்க. தக்காளி ஒரு 4 அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு 2ஐயும் போட்டு ஒரு இடிக்கல்ல போட்டு நல்லா தட்டி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி இதை எடுத்து நம்ம எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு தேவைக்கேற்ப உப்பு இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு முதல்ல கடாய் சட்டியை வச்சு நம்ம முதல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிடும். கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. தாளித்த பிறகு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா இதையும் சேர்த்து வணக்குங்க. வணக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை தட்டினாலும் பரவாயில்ல, போட்டு அதையும் போட்டுக்குங்க. போட்டு அதுக்கப்புறம் நல்லா வணக்குங்க. வணக்கின பிறகு தக்காளி போட்டு வணக்குங்க. வணக்கிட்டு இந்த நம்ம பொடி மாஸ்கட்டையை சீவி வச்சுருக்கோம் இல்லையா, நூட்கோல் அதை எடுத்து போட்டு நல்லா வணக்குங்க. இல்லை கொஞ்சம் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்குங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்குங்க. போட்டு நல்லா வணக்கிடுங்க. நல்லா வணக்கி அது நல்லா வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா போட்டு வணக்குங்க. ஏன்னா பொடி மாஸ்கட்டை சீவினா சீக்கிரம் வெந்துடும். வெந்துட்டு நம்ம வடித்த சாதம் இருக்கு இல்லையா, அதை நல்லா ஒரு 2 கப்பு எடுத்து போட்டு அதில் போட்டு நல்லா வணக்குங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக விட்டுக்குங்க. விட்டு வணக்கி எடுத்திங்கன்னா சூப்பரான நூட்கோல் சாதம். இது ப்ரெஷர் சுகர்காரங்களுக்கு அருமையாக கேட்கும். இதை சாப்பிடணும். இது மதிய சாப்பாடாக வச்சுக்கோங்க. இல்லை காலையில் சாப்பிட்டுக்கலாம். இதற்கு முன்னாடி வெறும் வயிற்றில் நூட்கோலை மிக்சியில் சின்ன பொடியாக நறுக்கி மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து வெறும் வயிற்றில் காலையில் குடிங்க. 1 டம்ளர் குடிங்க. குடித்து அது நல்லா செரிமானம் ஆகட்டும். அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடாலும் சரி, இல்லை மத்தியானம் சாப்பாடுனாலும் வச்சுக்கலாம். சாப்பிட்டிங்கன்னா செம சூப்பராக சுகரும் ப்ரெஷரும் இது ஒரு 5ஆவது தடவை செஞ்சிங்கனாவே உங்களுக்கு நார்மலுக்கு கொண்டாந்துடும். செய்து பாருங்கள். இது சுகர் ப்ரெஷர்லாம் பயப்படணும் தேவையில்லை. நம்ம சாப்பாட்லேயே கண்ட்ரோல் பண்ணி கொண்டாந்துடலாம். இதை செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.